என்ஜினியரிங்கான அட்மிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 2025 முடிஞ்சிச்சு. அப்ப என்ன நடக்கும்? 2026 அட்மிஷன் தானே. அப்ப ஒவ்வொருத்தரா இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அட்மிஷன்ஸ் ரிலேட்டடான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யார் எடுத்திருக்கானா, என்டிஏ 2026க்கான ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜனவரியில எக்ஸாம்க்கான டேட்டு, தென் ஏப்ரல் செஷன் 2க்கு ரெண்டாவதுக்கு டேட்டு. அப்ளிகேஷன் எப்ப சார் கொடுப்போம் அப்படின்னா, அதுலதான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு செக் வச்சிருக்காங்க. அக்டோபர்ல கொடுத்துருவோம்ப்பா, எனக்கு வேணாலும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டு, அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க, எக்ஸாம் டேட்டு கொடுத்துட்டாங்க. எக்ஸாமுக்கு நான் எங்கப்பா போய் ப்ரிப்பேர் ஆகுறது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இப்பதான் +2 படிக்கிறேன். +2 முடிச்சதுமே நான் +2 மார்க் வச்சு போயிடலாம் நினைச்சு திடீர்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சில பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கவலையே படாதீங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் ஒரு ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்காக, இப்ப படிச்சுட்டு இருக்க பசங்க, +2 படிக்கிற பசங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம். நாட் ஒன்லி ஃபார் ஜேஇ மெயின். ஜேஇ மெயின் மட்டும் இல்ல, நீங்க இந்த கிராஷ் கோர்ஸ் எடுக்கிற மூலமா 10க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாம்னா, அப்படியா, நல்லா இல்ல, 10 மேல எக்ஸாம்ஸ்ல எழுதலாம். என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதலாம்? ஜேஇ மெயின் நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். தென் பிட்சாட் அப்படின்ற கூடிய எக்ஸாம்ஸ் நீங்க எழுதலாம் இந்த ட்ரைனிங் எடுக்கிற மூலமா. தென் சென்னையில இருக்கக்கூடிய சிவநாடார் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணலாம். அப்படியா, விஐடியும் நீங்க கிளியர் பண்ணலாம். அமிர்தா எக்ஸாம்ஸ்லயும் அப்படி அடிச்சு தூள் கலப்பலாம். எஸ்ஆர்எம்ல தட்டி தூக்கிடலாம். சார் நல்லா இருக்கு சார் நீங்க சொல்றப்ப. மணிப்பால் எக்ஸாம்ஸையும் அடிச்சிடலாங்க, கலக்கிடலாம், தூள் கலப்பலாம். ரைட், இதை மட்டும் இல்லாம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த எக்ஸாம்ஸ் இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால அடிஷனல் நீங்க மேக்ஸ் படிப்பீங்க. சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து ஆப்டிடியூட் இருக்கும், சிலது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும். இதெல்லாம் கம்பைன்ட் பண்ணி நம்ம கொடுக்கறப்ப பசங்க சொல்றாங்க, என்ன சார் ஜேஇ இன்ஜினியரிங் மட்டும் பாக்குறீங்க, எங்களை ஏன் சார் விட்டுறீங்க அப்படின்னு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கதைறது கேட்குது. அதனால என்ன பண்ணிருக்கோம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமனா வச்சு பயாலஜி அதுல அடிஷனல் கொடுக்குறோம் காம்போல. தென் சார் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அடிச்சிடலாமே சார், அப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இருக்கு, ஏன் நாங்க விடணும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்ல போற குழந்தைங்க கேட்கறது சவுண்ட் கேட்குது. அதனால அவங்களுக்கு என்ன பண்றோம், ஐஐடி எக்ஸாம் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுமே கவர் பண்ற மாதிரி நம்ம கம்பைண்டா இந்த கோர்ஸை உங்களுக்காக லான்ச் பண்ண போறோம். ரொம்ப 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 நாமினல் காஸ்ட். 10 எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணலாம் ஒரே ஒரு ட்ரைனிங் ஆர்ஜிஆர்ல ஆன்லைன் எடுத்துக்கிற மூலமா. ரைட்டா, காஸ்ட் எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப கம்மியா தான் உங்களுக்காக வச்சிருக்கோம். 20,000 பிளஸ் டாக்ஸ் தான்ப்பா. அதுவும் ஃபர்ஸ்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ் யார் இமிடியேட்டா ரிஜிஸ்டர் பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் 200 ஸ்டூடெண்ட்க்கு 50% ஆஃப். அப்ப எவ்வளோ, 10,000 rupees தான். அப்ப 10,000 பிளஸ் டாக்ஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா கிளாஸ், லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். இப்பத்துல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் போர்டு எக்ஸாம்ஸ் டெய்லி கிளாஸ் கொடுக்க போறோம். ஓகேவா? அடுத்தது மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் ஃபார்ம்ல உங்களுக்கு ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓ பரவாயில்லையே, நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மெட்டீரியல் போய் நீங்க ஜேஇ மெட்டீரியல் இந்த 10 எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுக்கணும், இல்ல மெட்டீரியல் வாங்கணும்னாலே 10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணுவீங்க. நீட்டுக்காக கேட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, மெட்டீரியல் வாங்கணும்னா பண்டில் பண்டிலா வாங்கி வைக்கிறதுக்கே 10,000 பத்தாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், 10 எக்ஸாம்ஸ் 1000 ரூபாங்க ஒரு எக்ஸாமுக்கு. நினைச்சு பாருங்களேன், எவ்வளோ கம்மியான காஸ்ட். ஆனா உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் பாருங்க. இதை நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம்ஸ்ல இந்த 10 எக்ஸாம்ல ஏதோ ஒன்று கிராக் பண்ண போறீங்க. டாப் காலேஜ் நீங்க போய் சேர போறீங்க. சரியா? இதெல்லாம் சொல்றீங்க சார், யாரை நான் அப்ரோச் பண்றதுன்னு தெரியலையே, உடனே கால் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி எனக்கு காதுல விழுது. 93 848 10 298 ஞாபகம் இருக்கா? இன்னொரு சொல்லணுமா? 938481 10298 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இமிடியேட்டா நீங்க அப்ளிகேஷன் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணி உடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், யோசனை பண்ணணும் சார், என் டீடைல் வேணா நான் கொடுக்குறேன் சார், வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். என்ன பண்ணும், கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸை கிளியரா போட்டு எஸ் ஐ எம் வில்லிங் டு ஜாயின் ஆர்ஜிஆர் காம்போ ஆன்லைன் மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கோமெட் அப்படின்னு கூடிய 2026க்கான அப்ளிகேஷனுக்கு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கீழே போட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம ஆபீஸ்ல இருந்து அதுக்கான டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி
என்ன பண்ண போறாங்க, ஹெல்ப் பண்ண போறாங்க. ரைட்டா? நம்ம இதுக்கு போயிடலாமா? ஜெய் மெயின் ஃபர்ஸ்ட், இப்ப ஜெய் மெயின் தான் அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போறாங்க. எக்ஸாம் வந்து ஜனவரியில வரப்போகுது. ரைட், இதுக்கு என்னன்னா படிக்கணும், பிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும். ரைட்டா? இவ்வளவுதான். அதுவும் +1ல +2ல எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க? பிசிக்ஸ்ல 25 கொஸ்டின், கெமிஸ்ட்ரில 25 கொஸ்டின், மேத்ஸ்ல 25 கொஸ்டின். அவ்வளவுதான். நீங்க இந்த ஜெய் மெயின் எக்ஸாம்ஸ் எழுதுற மூலமா NITல சீட் வாங்கலாம், IIITல சீட் வாங்கலாம், சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அதுல எல்லாம் சீட் வாங்க முடியும். எவ்வளவு மார்க் எடுத்தா சார் நான் NIT திருச்சிலேயே சீட் வாங்க முடியும்னா 180 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 300 வாங்குனீங்கன்னா போதும். ஏதாவது ஒரு NITல கிடைச்சா போறோம் சார் அப்படின்னா ஒரு 120 மார்க் இருந்தா கூட போறோம். சார் நான் SC ST கேண்டிடேட் சார், எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார், நான் எவ்வளவு மார்க் வாங்கினா 60ல இருந்து 80 மார்க் வாங்கினா NIT உங்களுக்கு சீட் கிடைக்குங்க. IIITல நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 150 மார்க், நல்ல IIIT. ஏதாவது ஒரு IIITல போகணும்னு நினைக்கிறீங்களா? 100 மார்க்ஸ். சார் எனக்கு SC STல இருக்கேன் சார், IIIT வந்தா நல்லா இருக்குமே சார், ஒரு 70 to 80 மார்க்ஸ் பாங்க. அவ்வளவுதான். ரொம்பவே கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ரைட்டா? சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் 50%, 60% எடுத்தா கூட உங்களுக்கு சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ல சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ளிகேஷன் எப்படி போடணும்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் நம்ம கொடுத்துறோம். கவுன்சிலிங் முடிஞ்சதுமே நிறைய பேருக்கு கவுன்சிலிங் தெரியாது, பாஸ் பண்ணிடுவான், ரிசல்ட் கையில வச்சிருப்போம். ஐயோ, ஜோசா கவுன்சிலிங் சொல்றாங்க, சீசா கவுன்சிலிங் சொல்றாங்க, தாசா கவுன்சிலிங் சொல்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே சார் அப்படின்னா கவலையே படாதீங்க. RGR is ready to help you entire process, not only for JEE main, SRM EEE எழுதினாலும் சரி, VIT EEE எழுதினாலும் சரி, அமிர்தா EEE எழுதினாலும் சரி, மணிபால் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, பிட்சாட்டுக்கு போனாலும் சரி, ரைட்டா? QT எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி. சார் என்ன சார் திடீர்னு QT எக்ஸாம் எடுத்துட்டு வந்து நுழைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா QT எக்ஸாம். இதுல நீங்க அக்ரிகல்ச்சர் போகணும்னாலும் சரி, என்ஜினியரிங் ரிலேட்டட் போகணும்னாலும் சரி, பயாலஜி குரூப் போகணும்னாலும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் வச்சிருக்கோமா நம்மளுடைய ட்ரைனிங்ல? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கா? அட்டகாசமா போலாம் இல்லையா? ஆப்டிடியூட் சொல்லி தரோம். இந்த ஆப்டிடியூட் வச்சே நீங்க வந்து பிடெக் சீட் வாங்க முடியும் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டில. இதுக்கு எல்லாமே கம்பைண்டா நம்ம போட்டு கொடுக்கிற இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாமினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த 50% ஆஃபர். அது மீதி இருக்கிறவங்களுக்கு 20,000 பிளஸ் டாக்ஸ். ரைட்டா? இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு நம்மளுடைய ஆப்லயே கிளாஸ் நடக்கும், அட்டகாசமா நடக்கும். நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போய் நிறைய இடத்துல வந்து கிளாஸஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆப்ல. நீங்க அப்படி இல்ல, டைரக்டா RGRலயே நீங்க படிக்க ஆரம்பிச்சலாம். பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ். ரைட்டா? நீங்க தாராளமா இந்த 10 எக்ஸாம்ஸ்ல நீங்க ஏதோ ஒரு கிராக் பண்ணிடுவீங்க, டாப் மோஸ்ட் காலேஜ் போயிடுவீங்க. அதுக்கான கேரண்டி நான் கொடுக்குறேன். ரைட்டா? அந்த மாதிரி தான் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை IIT எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா IITல BS மெடிக்கல் இன்ஜினியரிங் சீட் வாங்கிட்டு சும்மா ஜம்முன்னு 40 நாள் தான் படிச்சது குழந்தை. ரைட்டா? அதே போலதான் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய பூனேல, நம்ம காலிக்கட்ல, திருவாந்திரம்ல, தென் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில, பெர்காம்பூர்ல, இங்கெல்லாம் வந்து சீட்டு வாங்கிட்டு நிறைய பேர் போபால சார் நான் சீட் வாங்கிட்டேன் சார் ஐசர்ல, உங்க மூலியமா தான் சார் வாங்கணும் அப்படின்னு நிறைய பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. QT எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல நிறைய பசங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. QT எக்ஸாம் மூலமா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில நிறைய வந்து குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூலமா இந்த வெறும் இந்த 30 நாள் 40 நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு QT எக்ஸாம் மூலமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டில நிறைய பேர் போயிருக்காங்க. VIT சொல்லவே தேவையில்லை, SRM நிறைய பசங்க போயிருக்காங்க. அமிர்தால குழந்தைங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. JEE மெயின் அது சொன்னல, IIITல ஸ்டூடெண்ட் இருக்காங்க, NITல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க அந்த ஷார்ட் டியூரேஷன்லயே எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா நீங்க மட்டும் ஏன் போக முடியாது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? JEE மெயின் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க NTA. அதுக்கான டேட் மட்டும் கொடுத்துருவாங்க. நாளைக்கோ நாளை மறுநாளோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். இமிடியேட்டா நம்ம அப்ளிகேஷன் போடணும். அந்த ப்ராசஸ் என்னன்றதை உங்களுக்கு தெளிவா நாங்க சொல்றோம். நாங்களே போட்டு தரணும்னா நம்மளுடைய RGRல பெய்டு சர்வீஸ் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை எப்படி போடணும், இல்ல நாங்களே போட்டு தரணும் அப்படின்னா 8925824317 250 ரூபாய் தான்ப்பா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை கையில எடுத்து கொடுக்குற வரைக்கும் எல்லாமே அவங்களே பண்ணி தருவாங்க. பெய்ட் சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சார் முடிச்சதுக்கு அப்புறமா கவுன்சிலிங்னு சொல்றீங்களே சார், கவுன்சிலிங் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு எல்லா சர்வீஸும் கொடுப்போம். இல்ல சார் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு 2500 rupees நீங்க பே பண்ணீங்கன்னா போறோம். சிசாப் கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங் இது மொத்தமா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நம்ம ஆபீஸ்ல இருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி, சாய்ஸ் லாக் பண்ணி, சாய்ஸ் அலாட்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் நம்ம ஆட்களே வந்து உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. 8925824317
இதெல்லாம் வந்து இமிடியேட்டா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கெல்லாம் பண்ண முடியாது. ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும் இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டா இமிடியேட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் 8925824317 இந்த நம்பர்ல கால் பண்ணி கவுன்சிலிங்கோ இல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. 250 அப்ளிகேஷன் போடுறதுக்குன்னா, கவுன்சிலிங்னா 2500, கோர்ஸ் 20,000 பிளஸ் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் 200 ஸ்டூடெண்ட்க்கு 10,000 rupeesல உங்களுக்கு கிடைச்சிரும். ரைட்டா? அப்ப ஜேஇ மெயினுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் between 21 to 30th January. ஃபர்ஸ்ட் செஷன் எக்ஸாம் எப்போ? ஆனா அப்ளிகேஷன் எப்போ? இப்ப தரப்போறாங்க. அதனால இமிடியேட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, +2 படிச்சுட்டு இருப்பாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எடுத்திருப்பான், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேஇனா என்னன்னே தெரியாது, என்ஐடினா என்னன்னு தெரியாது, ட்ரிபிள் ஐடினா என்ன தெரியாது, சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் என்ன தெரியாது, ஐஐடினா என்ன தெரியாது. ஆனா அப்ளிகேஷன் போடணும் ஐஐடிலன்னு சொல்லிட்டு இருப்பான். ஜேஇ மெயின் அதுக்கு எழுதணுன்றதே தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றீங்க, இந்த வீடியோவை நீங்க இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறணும். ரைட்டா? நீங்க என்ன பண்ணணும், வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுறணும். நீங்க ஷேர் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருக்கீங்களான்னு பாத்துங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போடக்கூடிய ஜேஇ மெயின் சம்பந்தமா இல்ல எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்பந்தமா வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம உங்களால பார்க்க முடியும். சரியா? அதை பண்ணிடலாமா? தென் செகண்ட் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்ப நடக்குது, between 1 to 10 April. இந்த ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ்ல ரெண்டுத்துல எது எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ஜனவரி எக்ஸாம்ஸ் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸாம்ல ஒரு 180 மார்க் எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல 200 மார்க் எடுத்தாதான் அந்த பர்சன்டேஜ் கிடைக்கும். இதுல 190% வருதுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180க்கு வந்து 99% வருதுன்னு பாருங்க. அங்க 200 வாங்கினாதான் 99% வரும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஃப் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் போர்டு எக்ஸாம் பண்ணணுமே அதுன்னு விட்டுடுவாங்க. பட் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே தட்டி தூக்குறோம். நவம்பர் டிசம்பர்ல மேக்ஸிமம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு போர்ஷன்ஸ் நம்ம கவர் பண்றோம். ஜனவரி எக்ஸாம்ஸை நம்ம அடிக்கிறோம். ரைட்டா? கொஞ்சம் நம்ம அடிச்சா கூட பரவாயில்ல. நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ இதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும் போல இருக்கு. வேண்டாம். எது வந்து படிச்சா உங்களுக்கு ஈஸியா கேட்பாங்க, எந்த டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும், ரைட்டா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து எந்த டாபிக்ஸ் வந்து நிறைய கவர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாத்தையும் நம்ம டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. நீங்க இந்த கோர்ஸ்ல இமிடியேட்டா உங்க பேரண்ட் கிட்ட சொல்லி ஜாயின் பண்ணிங்க. இல்ல சார் இதெல்லாம் டீடைல் கேக்குறாங்க சார் எங்க பேரண்ட் அப்படின்னா எங்கிட்ட நேரடியா பேச சொல்லுங்க. 9176552121 இந்த நம்பர்ல எங்கிட்ட டைரக்டா பேச சொல்லுங்க. அவங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அவங்க தெளிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட உங்களை வந்து இந்த கிளாஸ்ல சேர்க்கலாம். ரைட்டா? இப்ப மட்டும் விட்டு போறது இல்ல. இப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். என்ன சார் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் போயிட்டீங்கன்னா? ஆமா, இந்த ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம காலேஜ் உள்ள என்டர் ஆகிற வரைக்கும், கவுன்சிலிங் முடிச்சு என்டர் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் ஆகும். ரைட்டா? இந்த என்டையர் நெக்ஸ்ட் 8 months வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட ஆர்ஜிஆர் அகாடமி இருக்க போது, உங்களுடைய கேரியரை கைட் பண்ண போது, உங்களுடைய பாத்து வந்து எப்படி போகணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. அந்த பாத்தை நீங்க டிசைட் பண்ண பாத்துல கரெக்டா உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு, கைட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் ஆர்ஜிஆர்ல. ரைட்டா? சப்போர்ட் எடுத்துக்கிப்பீங்களா? கீழே கமெண்ட்ல கொடுங்க. எத்தனை பேர் எஸ் சார் நீங்க சொல்றது கரெக்ட், நானும் ஜேஇ எழுதிடுவேன், நானும் கிராக் பண்றேன், நானும் என்ஐடி போறேன், நானும் ஐஐடி போறேன், நானும் ட்ரிபிள் ஐடி போறேன், நானும் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூட், நானும் எஸ்ஆர்எம் ஜாயின் பண்ண போறேன், நான் விஐடி ஜாயின் பண்ண போறேன், நான் நீட் கிராக் பண்ணி நான் மெடிக்கல் காலேஜ் போறேன், நான் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி ஐஐடில இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் எடுக்க போறேன். கீழே கமெண்ட்ல கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இதை பார்த்ததுமே ஆமாடா டக்குன்னு நான் இதை எடுத்து ஆகணும் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துச்சு அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ல கொடுங்க. இல்ல பேரண்ட் பார்த்துட்டு இருப்பீங்க, என் குழந்தை இப்படி ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேரண்ட் கீழே கமெண்ட்ல கொடுங்க. என் குழந்தைய நான் இந்த மாதிரி கொண்டு போறேன், நான் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண போறேன், இந்த காலேஜ்ல என் குழந்தைய எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் எந்த காலேஜ் எல்லாம் தோணுதோ கீழே கமெண்ட்ல கொடுங்க. கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா எப்பயுமே எது ஒண்ணு நடக்குதோ நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணாத விஷயம் ரியலா நடக்காது அப்படின்றாங்க. மைண்ட்ல என்ன சொல்றாங்க, உருவமா நீங்க பார்க்காத வாட் மைண்ட் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் பி அச்சீவபிள். என்ன மைண்ட்ல பார்த்துட்டான்னு வச்சுங்க அது அச்சீவபிள், பார்க்கலன்னா அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்றாங்க. ரைட்டா? அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்க குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க குழந்தை என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ல கொடுங்க. ரைட்டா? இந்த எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை பத்தி நீங்க ஒரி பண்ணவே தேவையில்ல. அதுக்கு தான் ஆர்ஜிஆர் அகாடமி இருக்கும். சார் என்னமோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிக்கணும்ன்றாங்களே சார், 7th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கணும்ன்றாங்க சார், 6th to 10th படிக்கணும்ன்றாங்களே சார், 11th 12th படிக்கணும். பரவாயில்ல, அதுதான் பண்ணல, நம்ம வந்துட்டோம். இப்ப என்ன பண்ணணும் அடுத்தது, அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர முடிஞ்சு போனத கதையெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. ரைட்டா? ஓகே, நேரடியா பேசணும்ன்றீங்களா? அப்ப கூட
கூப்பிடுங்க. நம்பர் தான் கொடுத்துருக்கேன்ல, 9176552121. கண்டினியூவா நெக்ஸ்ட் 8 months உங்க கூடயே இருக்க போறேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க உங்க குழந்தைக்கோ இல்ல நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கெட் இன் டச் வித் RGR Academy. தேங்க்யூ, பாய்.